ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் அசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் நோட்டிஃபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பற்றின டவுட்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி, சொல்ல போனா டாப் லெவல் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறது. ஃபர்டிலைசர்ஸ்னா என்னன்னா விவசாயத்துக்கு தேவையான உரம்லாம் தயாரிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இவங்களோட ஒர்க் இருக்கும்னா இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. இந்த கம்பெனில என்ன பேசிக் ஒர்க்ன்றது உங்களுக்கு கிளியரா இப்ப புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரெயினி. இந்த ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரெயினியோட ஒர்க்கே என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்டரி மிஷின்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா மிஷின்ல எல்லாம் டெம்பரேச்சர்ஸ் எப்படி செக் பண்ணணும், இந்த ஜாப் தான் மெயினா அங்க நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் சொன்னதுதான் உங்களோட ஒர்க்கே அங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். பட் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெயினியா தான் உங்களை வந்து 6 மந்த் ட்ரைனிங்கா தான் இப்போ உங்களை எடுத்துப்பாங்க. 6 மந்த் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனண்டா உங்களை ஜாப்ல வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேகன்சி. ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரைனிங் வேகன்சி பாத்தீங்கன்னா டோட்டலா 188 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஒரு கேட்டகரிக்குமே செப்பரேட் வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 85 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில வந்து 18 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 188 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ட்ரைனிங் வரைக்கும் எவ்வளவு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துமே வந்து 22,000 ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்க. 6 மந்த்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர் மந்த் எவ்வளவு தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா 47,800 ஸ்டார்டிங் சேலரி. பட் உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலவன்சஸ், பிஎஃப், போனஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஓவராலா பாத்தீங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரைனிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 வருஷம் நீங்க படிச்சிருக்கணும். 3 வருஷம் படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும்னா அட்டெண்டர் ஆப்ரேட்டர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கு. இதை முடிச்சு நீங்க சர்டிபிகேட் உங்க கையில இருந்தா மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். செகண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் 3 இயர் டிப்ளமா நீங்க படிச்சிருக்கணும். டிப்ளமால என்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். பிளஸ் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க போயிருக்கணும். ஆர் இது இல்லனா செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th வந்து சயின்ஸ் குரூப் நீங்க படிச்சிருக்கணும். 12th சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு டைரக்ட் அட்மிஷன் செகண்ட் இயர் இல்ல தேர்ட் இயர் டிப்ளமால பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். பிளஸ் இது கூட என்ன பண்ணிருக்கணும்னா 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க போயிருக்கணும். தேர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்ல 8 செமஸ்டர் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லனா 3.5 இயர்ஸ்ல 7 செமஸ்டர் படிச்சிருந்தாலும் ஃபுல் டைமா படிச்சிருக்கணும். என்ன கோர்ஸ்னா டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். பிளஸ் இது கூட என்ன பண்ணிருக்கணும்னா 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எல்ஸ் இல்லனா ஒருவேளை நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th படிச்சுட்டு 12th வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப் படிச்சு முடிச்சுட்டு டைரக்ட் அட்மிஷனா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லனா தேர்ட் செமஸ்டர் ஆஃப் 4 இயர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கணும். இல்லனா 3.5 இயர்ஸ் 7 செமஸ்டர் ஃபுல் டைமா நீங்க வந்து டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். பிளஸ் 1 இயர் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் நீங்க முடிச்சிருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸ்ல எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளியரா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஜெனரல் கேண்டிடேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 700 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். இதுவே வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட் இல்ல ஃபீமேல் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்க வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து 1984 ஆன்டிசிக் ரியாட்ஸ்ல இறந்திருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்க இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிபிடி டெஸ்ட் நடக்கும். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இந்த சிபிடி டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ்
வந்திருக்கு. ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்ஸ் வராம பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் இன்கேஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துருச்சுன்னா உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் லெவல்லே உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சிபிடி டெஸ்ட்ல வந்து ஹை ஸ்கோர் நீங்க மார்க் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட்லயும் நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஒன்னு வந்து சிபிடி டெஸ்ட், செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இது ரெண்டு மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின்லி இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க என்ன இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அப்ளிகேஷனோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 11th April 2026 at 8 AM ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்துக்கோங்க. 27th April 2026 5 PM ஓட இந்த அப்ளிகேஷன் டேட் முடியுது. இது வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. இது வெறும் ட்ரைனிங் தானேன்னு சொல்லிட்டு 6 months ட்ரைனிங் தானேன்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் 6 month ட்ரைனிங்க்கு கூட ஒரு மந்த்தும் ஸ்டைஃபன் 22,000 தராங்க. 6 month ட்ரைனிங் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் ஹையா தான் தராங்க. ஸ்டார்டிங் சேலரி 48,800 வருது. ஸோ சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் உங்களுக்கு வந்து ராஷ்டிரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.